2-4 அடியில வந்து உங்களுக்கு ஜிக்ஜாக் ரேக் மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களே கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 3 பாக்ஸ், அதுக்கப்புறம் 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 3 பாக்ஸ். ஆக்சுவலாக வந்து நான் தான் வீடியோ சாரோடது பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவங்க நிறைய இடத்துல போய் பண்ணுறாங்க, ஸோ நம்ம ஊர்லேயே லோக்கலில் இருக்காங்க, நம்ம ஏன் வேறு யாரையோ அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட வீடியோ பிடிச்சதுனால நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு நம்பர் கொடுத்துருந்தேன். நீங்கள் இவர்கிட்ட பேசுங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசணும். ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் ஒரு ஃபேன்சி கடை செட் பண்ணியிருக்கோம். கடையோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16 இருக்குது. அதில் வந்து 10க்கு 12 நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா புது கலர். இந்த கடைக்கு தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம இந்த மார்பிள் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட்லேயே வந்து கிரெயின்ஸ் நிறைய வந்த மாதிரி மார்பிள் கலர். என்னென்ன பண்ணியிருக்குன்னு எல்லாமே சொல்லிடுறேன், அப்படி வாங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிஸ்பிளே போட்டிருக்கோம். 10 அடி கவர் பண்ணுற மாதிரி டிஸ்பிளே போட்டிருக்கோம். இங்கே வந்து 5 அடி, இங்கே வந்து 2 அடி, ஸோ 7 அடி ஆயிடுச்சுங்களா. 3 அடி வந்து டோர் போட்டிருக்கோம். டோர் வந்து பவுடர் கோட்டிங் போட்டு அலுமினியத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம். டோர்ஸ் பாருங்க, வெளியே எப்படி வியூஸ் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கோம். கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் கிரேவும் கலந்த மாதிரி ரெண்டுமே மார்பிளில் கொடுத்துருக்கோம். கிரே வந்து மைன்யூட்டாக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒயிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படிதான் அவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 ஃபீட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டு பிளேஸ் பண்ணியிருக்கோம். அழகாக காடியெல்லாம் எடுத்து நீட்டாக ஷீட் பிளேஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து 8 அடிக்கு வந்து நம்ம ரேக் போட்டிருக்கோம். எல்லா ரேக்குமே பார்த்தீங்கன்னா 1 ஃபீட் டெப்த்தில் போட்டிருக்கோம். எல்லாமே ஃபேன்சி யூசேஜுக்கு தான். எல்லாத்துக்குமே ஸ்லைடிங்கும் போட்டு கொடுத்துருக்கோம். மேலேருந்து டோட்டலாக 8 அடிக்கு போட்டிருக்கோம். மேலேருந்து கீழே வரையுமே ஸ்லைடிங் தான். கீழே வந்து உங்களுக்கு ஷீட் ஸ்லைடிங்கு, மேலே வந்து கண்ணாடி ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 8 அடிக்கு இந்த மாதிரி வந்துடுது. 8 அடியில் வந்து நம்ம 3 பிரித்து அவங்க ட்ரேஸ் வைக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஹைட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, 6 அடி ஹைட் இருக்கிறதுனால 2 பார்ட்டும் நம்ம ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம். நம்ம குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கிளாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5mm கிளாஸ் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். டேப் PVC டேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷீட் பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் போர்டு, கேபோர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த போர்ஷன் ஃபுல்லாக இப்படி தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேஷ் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். கேஷ் பாக்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 2. அதில் வந்து 2 டிராவ் போட்டிருக்கோம். எப்பவுமே எல்லாருக்கும் போகிற மாதிரி தான் 2 டிராவ் போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு டோர் போட்டிருக்கோம். இதில் ஒரு கீபோர்டு போட்டிருக்கோம். இந்த டிராவில் வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க. நோட்ஸ் வைக்கிற மாதிரி, காயின்ஸ் வைக்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கேயே இது கேப்னா இங்கே வந்து ஒரு பிரிண்டர் வைப்பாங்க. பிரிண்டர் வைக்கிறதுக்காக இங்கே வச்சு தான் நம்ம ஆல்ட்ரு பண்ணோம். அவங்க பிரிண்டர் வைக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க, ஆல்ட்ரு பண்ணோம். இது வந்து ஹோல்ஸு ஒயர்லாம் போடுறதுக்காக இந்த ஹோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஃப்ரீயாக விட்டோம். எதனாலனா இங்கே கேஷ் கவுண்டரில் உட்கார்றதுக்கு சேர் போடுவாங்க, அதனால ஃப்ரீயாக விட்டோம். பின்னாடி மட்டும் ஷீட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். அது போக இங்கே ரேக்ஸ் மாட்டியாச்சு. இந்த கவுண்டர் முடிஞ்சோடனே இங்கே வந்து ஒரு 40 இன்ச்சுக்கு ஒரு கவுண்டர் போட்டிருக்கோம். மேலே வந்து 12mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்ல வந்து 6mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு கீழே வந்து 6mm கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 3.5 ஃபீட்டுக்கு வந்திருக்கு. இது கலர் பாருங்க, நீட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்குது கலரு. நம்ம போட்டு ஃபுல்லாக பார்க்கும்போது, அதாவது ஃபுல் ஃபினிஷிங்காக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு வேணும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க வந்து பேக் சைடு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 7 அடிக்கு போட்டிருக்கோம். இங்க ஒரு வீடு போயிருச்சு. இங்க ஒரு டோர் இருக்கு. இந்த டோருக்குள்ள வந்து ஒரு 3.5 அடி ஸ்பேஸ் இருக்கு. உள்ள வந்து ஒரு ரூம் இருக்கு. டோர் வந்து கிரே கலர்ல போட்டிருக்கோம். எவ்வளவு நீட்டா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல வந்து இது வந்து ஆக்சுவலா ஒரு எல் போட்டிருக்கோம். கீழ் செக்ஷன் வந்து அது ஒரு 80 இன்ச்சு அப்படியே செக்ஷன் போட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே ஃபிட்டிங்ஸாக இருக்கும். ஆனால் எல்லாமே தனித்தனியாக நம்ம ஃபேக்ட்ரியில் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணதான். எல்லாமே இங்கே வச்சு அசம்பிள் பண்ணதான், இங்கே வச்சு பண்ணதில்லை. இங்கே நேற்று நைட்டு வந்தோம், இன்னைக்கு ஈவினிங் ஆச்சு. 1 டேல பண்ணி கொடுத்தது இது எல்லாமே. ஸோ கீழே வந்து இதுக்குமே ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். எல்லாத்துக்குமே ஸ்லைடிங் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் வைக்கிற மாதிரி. மேலே வந்து விசிபிள் ஆகிற மாதிரி, டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இதுக்கும் ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். இந்த எல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.5க்கு 3 அந்த சைஸ் வரும்.
இங்க எல்லாமே வந்து நார்மலா பிரிக்கிற மாதிரி நம்ம பிரிச்சுட்டோம். இங்க வந்து அவங்க பொருள் வச்சுப்பாங்க, டிஸ்பிள் ஆகிற மாதிரி பொருள் வச்சுப்பாங்க, அந்த மாதிரி போட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஊக்ஸ் போட்டிருக்கோம். அவங்க ஊக்ஸ்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி பொருள் எல்லாமே ஊக்ஸ்ல போட்டு வச்சுக்கலாம், அதுக்காக ஊக்ஸ் போட்டோம். இதுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் போட்டிருக்கோம். ஊக் செக்ஷனே பாத்தீங்கன்னா 6க்கு 4 ஃபுல்லாமே ஊக்ஸா வந்துடும், அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இது முடிஞ்சு நம்ம இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 2-4 அடியில வந்து உங்களுக்கு ஜிக்ஜாக் ரேக் மாதிரி கேட்டிருந்தாங்க, அவங்களே கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி டிசைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 3 பாக்ஸ், அதுக்கப்புறம் 2 பாக்ஸ், அதுக்கப்புறம் 3 பாக்ஸ், அதுக்கப்புறம் 2 பாக்ஸ், அந்த மாதிரி வர மாதிரி. இதுலயுமே கீழே வந்து ஸ்லைடிங் போட்டிருக்கோம் ஸ்டாக்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இது வந்து கஸ்டமர் ஏரியாவா கிடைச்சிடும், அது எல்லாமே ஸ்டாஃப் ஏரியாவா ஆக்குபை பண்ணிப்பாங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கும் பண்ணணும், நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி செக்ஷன் இன்னொரு செக்ஷன் இங்கேயும் போட்டிருக்கோம். அது போக மேலே எல்லாமே நம்ம ஷீட் அடிச்சு கொடுத்துருக்கோம், அங்க ஷீட் அடிச்சிருக்கோம். இந்த வால் கேப் இருந்ததுல நம்ம நிறைய ஷீட் அடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் இதுதான் இந்த ஷாப்புக்கு நம்ம பண்ண ஒர்க். இதுதான் இந்த ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கவுண்டம்பாளையம், நம்ம கோயம்புத்தூர் லோக்கல் தான். இதை விட இதே மாதிரி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சூப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒர்க் வந்து உங்களுக்கும் பண்ணணும்னா நீங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ் நம்ம எல்லாம் போட்டிருக்கோம், பக்காவா பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொட்டேஷன் கொடுப்போம், அந்த கொட்டேஷன் உங்களுக்கு ஓகேன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வந்து மெஷர் எடுத்துப்போம். மெஷர் எடுத்ததுலேருந்து ஒரு 10 to 15 டேஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ கஸ்டமர் ரிவ்யூ வந்து பின்னாடி ஆட் பண்ணுறேன். கைஸ் நான் சொல்லிட்டேன், நம்ம என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், யாருக்கு பண்ணியிருக்கோம் எல்லாம் சொல்லிட்டேன். இவங்க நம்ம கஸ்டமர், இவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்கள்ட்ட கேட்டல எப்படி ஒர்க் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்களா? சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க, ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்மளை ரீச் பண்ணதுலேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ஓகே, என்ன டவுட்னாலும் கிளியரா சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூண்ணா. இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இது நம்ம லோக்கல், ஆனால் தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் கூப்பிடுறாங்க. அவங்க வந்து தூரத்துல இருந்து கூப்பிடும் போது உங்களை நம்ம எப்படி அட்வான்ஸ் பண்றது சில கொஸ்டின்ஸ் வருது. நீங்க அதுக்கு நம்ம ட்ரஸ்டா இருக்கமாங்கிற ஒரு இது அவங்களுக்கு சொல்லுவீங்க? கண்டிப்பா நம்பி, அதாவது ஒவ்வொரு ஒர்க்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அட்வான்ஸ் பண்றது எந்த பயம் எல்லாமே கொடுக்கலாம், நீட்டா பண்ணி தருவாங்க. அக்கா ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து நான் தான் வீடியோ சாரோடது பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருந்தேன். பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவங்க நிறைய இடத்துல போய் பண்றாங்க, நம்ம ஊர்லயே லோக்கல்ல இருக்காங்க, நம்ம ஏன் வேற யாரையோ அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரோட வீடியோ பிடிச்சதுனால நான் தான் என் ஹஸ்பண்டுக்கு நம்பர் கொடுத்துருந்தேன், நீங்க இவர்கிட்ட பேசுங்க, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசணும். அதே மாதிரி கூப்பிட்டதுமே அன்னைக்கு ஆக்சுவலா நைட்டு 11 o'clock ஆயிடுச்சு. நம்ம ரூம் மெஷர்லாம் பண்ணி வந்து அவங்களே வந்து ஸ்பாட்ல வந்து மெஷர் பண்றாங்க. சூப்பரா வந்து பண்றாங்க. நம்ம என்ன கேட்டாலுமே வந்து என்ன சொல்றது, ஒரு கோவப்படாம ப்ராப்பரா வந்து அழகா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நம்ம பிரதர் மாதிரி நல்லா பண்ணி தந்தாங்க. நாங்க நிஜமாவே ரொம்ப வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ. கண்டிப்பா ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. கண்டிப்பா நாங்க வந்து நிறைய பிளான் வச்சிருக்கோம். கண்டிப்பா எப்ப பண்ணாலுமே அண்ணாவை தான் கூப்பிடுவாங்க. யார் கேட்டாலும் நம்ம சஜஸ்ட் பண்ணுவேன். கண்டிப்பா. சரிங்களா? தேங்க்யூ. அவங்க சொல்றதே தெரிஞ்சிருக்கும் அவங்க எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருக்காங்கன்னு. இதே மாதிரி உங்களுக்கும் உங்க ஷாப் சூப்பரா சாட்டிஸ்ஃபைடா நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கு நீங்க நம்மளை கான்டாக்ட் மட்டும் பண்ணா போதும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.